இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில கூட ஒரு வேத பகுதியை வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரியானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றார். இந்த இடத்திலே பிசாசானவன் சர்ப்பம் வஞ்சித்ததை நாம் பார்க்க முடிகிறது. படைப்பிலே அதிகமான படைப்பு உண்டு. அதில் படைத்ததிலே சர்ப்பம் கொஞ்சம் தந்திரமானது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அந்த இடத்திலே தந்திரமானது ஒரு பிசாசு, ஒரு சர்ப்பம் ஸ்திரியானவளை வஞ்சிக்கிறதை பார்க்க முடிகிறது. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இந்த இடத்திலே நீ வஞ்சித்தபடினாலே வஞ்சிக்கப்பட்டவள், ஸ்திரியானவள் வஞ்சிக்கப்பட்டவள். அப்படியானால் சில நபர்களோடு நம்ம பேசுகிறோம், பழகுகிறோம், ஒரு குடும்பத்திலே இருக்கிறோம், சில சகோதரர்கள், நண்பர்கள், உறவினர்கள், அவர்களோடு நம்ம கலந்திருந்தோமானால் நிச்சயமாக ஏதாவது ஒரு வழியிலே நம்ம வஞ்சிக்கப்படுகிறதை பார்க்க முடிகிறது. வஞ்சிக்கப்படுவது என்றால் ஒரு பாவத்துக்குள்ளே விழுவது, ஒரு பிரச்சனைக்குள்ளே விழுவது, ஒரு போராட்டத்துக்குள்ளே விழுவது, அதுதான் வஞ்சிக்கப்படுகிறது. ஒரு பாவ சாபத்துக்குள்ளே நம்ம விழுந்து விடுகிறோம். இந்த பாவத்துக்குள்ளே விழுந்தோமானால் நிச்சயமாக அந்த இடத்திலே எழுந்து வர முடியாது. சில பிரச்சனைக்குள்ளே நம்ம விழுந்து இருப்போம், சில கண்ணிக்குள்ளே விழுந்து தவித்து கொண்டிருப்போம், சில பிசினஸ் வழியாக, சில நோய்கள் வழியாக, சில பிரச்சனைகள் வழியாக நம்ம அதிகமாய் நெருக்கப்பட்டு அதிலே நம்ம விழுந்து கிடப்போம், அதுல வஞ்சிக்கப்பட்டிருப்போம். இவரை குறித்து நான் இந்த நபரை நம்பி நான் இதை செய்தேனே, இந்த வீடு கட்டும் போதும் திருமண காரியங்களை செய்யும் போது சில காரியங்களுக்குள்ளே நம்ம வஞ்சிக்கப்பட்டு நம்ம விழுந்து கிடப்போம். இதுல எல்லாம் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்தானால் நிச்சயமாக அதிலிருந்து உங்களை தூக்கி எடுக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாகவே உங்களை தூக்கி எடுப்பார், நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்துவார். அதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நமக்காக மரித்து உயிர் தெழுந்திருக்கிறார். நம்ம வஞ்சிக்கப்பட்டோமானால் நிச்சயமாய் அந்த வஞ்சனத்திலிருந்து தேவன் உங்களை வெளியே கொண்டு வந்து ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக உங்களோடு இடைபடுகிறார். கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக உங்களோடு ஆசீர்வதிப்பாராக.